ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்குது 11th மேக்ஸ் செகண்ட் ரிவிஷனுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் நான் எது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட், எது கண்டிப்பாக வரும், ஸோ அதுதான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ், ஸோ இந்த ரிலேஷன்ஸுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு 11th பொறுத்தளவுக்கும். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு மூணுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதேமாதிரி லாக் கியூப் 11, ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நான் அது எல்லா கொஷின் பேப்பர்லையுமே பார்க்குறேன். அது புக் பேக் தான். ஸோ 5th பார்க்குறீங்க. ஸோ 5th நான் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கேன். சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பி டிவைட் பை சைன் ஆல்ஃபா இன்ட்டு பி. ஸோ 6th ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து மிஸ்ஸிங் சீக்வன்ஸ் நினைக்கிறேன். ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 7th இம்பார்ட்டண்ட் தான். ஸோ இதில் இருக்க 1 மார்க் எல்லாமே 8th கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஏஎம் ரெண்டுமே ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இஃப் த பாயிண்ட்ஸ் அந்த கொலினியர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி சர்க்கிள் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கும். ஸோ இதில் நான் சொல்கிறதுலாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு ப்ரீ போர்டு எக்ஸாம் மாதிரி எழுத பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதில் வாங்குற மார்க் தான் நீங்கள் பப்ளிக்கில் ஒரு 10-20 மார்க் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு. ஸோ வெக்டர் அல்ஜிப்ரா பார்க்குறீங்க. வெக்டர் அல்ஜிப்ரா ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி 17th if y equal to secant x then y dash equal to I think cosecant x நினைக்கிறேன், இல்லை secant x tan x நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியல கண்டிப்பாக. 18th பார்க்குறீங்க. இன்டெகிரேஷன் e⁻⁴x அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 20th பார்க்குறீங்க. ப்ராபபிலிட்டியிலேருந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 1 மார்க் பப்ளிக்கில் வர சான்ஸ் இருக்குது. ஐ திங்க் 1 புக்கின் கேட்குறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி 21. ஸோ அந்த செட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸை தரவாக படிக்க பாருங்கள். 23 பார்க்குறீங்க. சைன் 30 டிகிரி ப்ளஸ் தீட்டா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 28 ரொம்ப இம்பார்ட்டன்ட். dy by dx x² + y² = 1. ஸோ 30th வந்து உங்களுக்கு மிஸ்லனஸ் ப்ராப்ளம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது ஐ திங்க் அங்கே இருக்கும். ஸோ 32 ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ். ஸோ அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டிப்பாக இது வந்துடுது கொஷின் பேப்பரில். அதை நல்லா பார்த்துக்கோங்க. 34 பார்க்குறீங்க. கியூப் ரூட் 1001. ஸோ அது ரொம்பவே முக்கியம். 36 வெக்டர் அல்ஜிப்ரா அதனால பார்த்துக்கோங்க. 37 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி x³ + 2x + 3 அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 39 f dash of x அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 41 பார்க்குறீங்க. ஸோ 41 ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அது கிராஃபில் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. ஐ திங்க் ஸோ பி பார்க்குறீங்க. ABCD இஸ் a quadrilateral அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வெக்டர் அல்ஜிப்ரா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பெரிய ரோலை ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஸ்டின் பேப்பரில் ஐ திங்க் ஒரு 15 மார்க்ஸ் கிட்ட வெக்டர் அல்ஜிப்ரா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த வெக்டர் அல்ஜிப்ராவை ஓரளவுக்கு தரவாக பார்த்துக்கோங்க. அது கஷ்டம் தான் அந்த சாப்டர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்ஸ் நீங்களே நினச்சி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு 40 மார்க் வாங்குற இடத்துல நீங்கள் ஒரு 15 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா ஸோ அது எங்கேயும் 55 போயிடும். ஸோ நியர்லி 60. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. 45ல் பி. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷனும் ரொம்பவே ஈஸியாக அதெல்லாம் விட்டுறாதீங்க. அதே மாதிரி 45B ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 44Bயும் பார்த்துட்டீங்க. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 46B ப்ராபபிலிட்டிலாம் ரொம்பவே ஈஸி. அது கண்டிப்பாக நீங்கள் விட்டுறாதீங்க. விட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய லாஸ் ஆயிரும். அதே மாதிரி 47A பார்க்குறீங்க. 47A அவ்வளோவா பார்த்ததில்ல. ஆனால் 47B ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த f dash of x. ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் எது மார்க்ஸ் ஸ்கோரிங் ஏரியான்னு பார்த்து படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.